ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆரி கிளாஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து பேசிக் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற நீடில் பார்த்திங்கன்னா துளிப் பிராண்டோட 14 நீடில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 13 ஆர் 14 யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அயன் நீடில் யூஸ் பண்ணிடுங்க அப்படின்னா த்ரெட்டோட அயன் நீடில்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அந்த நீடில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நான் வந்து சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஆரி ஒர்க்கில் எப்போவுமே நம்ம சில்க் த்ரெட் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சில்க் த்ரெட் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 2 நூலாக எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் நூலாக இந்த மாதிரி எதில் பாபின்லேயே இதில் எதுவும் சுற்றி 2 நூலாக எடுத்துக்கோங்க. 2 நூலாக தான் நம்ம ஒர்க் பண்ணணும் எப்போவுமே. இந்த மாதிரி நான் 2 நூலாக எடுத்திருக்கேன். இந்த மாதிரி 2 நூலாக நான் எடுத்திருக்கேன். இந்த 2 நூலையும் சேர்த்து ஒரு நோட் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக நோட் போடுற மாதிரி ஒரு 2 டைம் நோட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெரிய நோட்டாகவே உங்களுக்கு கிடைக்கணும். அந்த மாதிரி நோட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நோட் போட்டாச்சு. இனி இந்த நோட்டை நம்ம எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மிடில் ஃபிங்கர் இருக்குது இல்லைங்களா, இந்த மிடில் ஃபிங்கரில் இந்த நோட்டை வச்சு இந்த தம் ஃபிங்கரால் இதை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு இந்த ஃபஸ்ட் ஃபிங்கரில் இப்படி சுற்றிக்கோங்க. சுற்றி இந்த நூலை திருப்பி இந்த நூலுக்கு வரும் இல்லையா, இந்த நீலை திருப்பி தம்பில் பிடிச்சிக்கோங்க. எகெயின் ஒரு டைம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மிடில் ஃபிங்கரில் நூலை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட் ஃபிங்கரில் கொண்டு வந்து திருப்பி இந்த ஃபிங்கரை இப்படி பிடிச்சிக்கணும். நம்ம எப்படி ஸ்டிச்சஸ் வரும் பார்த்திங்கன்னா, இந்த நோட் போட்டிருக்கோம்ல, இந்த த்ரெட்டை இப்படி மேலே இழுப்போம். க்ளோத்துலேருந்து தனியாக கொண்டு வந்துடுவோம் இந்த த்ரெட்டை. இதுதான் மேலே வந்து இந்த த்ரெட்டு தான் இழுத்து தான் போகணும். அப்போ நம்ம மேலே விடும்போதும் இந்த த்ரெட் இந்த நாட்டு வந்து லாக் ஆகிக்கும். அப்புறம் இந்த த்ரெட்டை நம்ம பிடிப்போம். ஓகேவா? இப்போ எப்படின்னு காமிக்கிறோம். இப்படியே வச்சுருக்கோம்ல, இதை பேஸ்ட் பண்ணி இதை அப்படியே அடியில் கொண்டு போய்க்கோங்க ஃப்ரேமுக்கு. இப்போ செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி டிசைனோட டைரெக்ஷன் பார்க்கலாம். இப்போது டிசைன் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டாக இருந்தாலும் இல்லை ரைட்லேருந்து லெஃப்ட் சைடாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட நீடிலோட பொசிஷனும் நீடில் ரொட்டேட் பண்ணுறதும் சேஞ்ச் ஆகும். இப்போது எக்ஸாம்பிளாக பார்த்துக்கோங்க. நான் வந்து லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் போடுறேன். அதனால் என்னோடய நீடிலோட டைரெக்ஷனும் ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா ரைட் சைடுக்கு தான் நான் போட்டுட்டு போகிறேன். என்னோடய நீடிலோட டைரெக்ஷனும் ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். அதோட எட்ஜ் இருக்குது இல்லைங்களா, எட்ஜும் துளிப் பிராண்டும் ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து நீடில் உள்ளே விட்டு த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கேன். அதாவது நாட்டை வந்து நல்லா மேலே இழுத்துட்டு அந்த பேலன்ஸ் இருக்கிற நூலை நான் பிடிச்சிருக்கேன். திருப்பி அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே நீடில் விட்டு அந்த த்ரெட் ஒரு சுற்றி லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நீடில் திருப்பி மேலே எடுக்கிறேன். லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி த்ரெட்டை மேலே இழுக்கும்போது தான் நம்மளுக்கு ஈஸியாக எடுக்க முடியும். சிக்காகாமல் எடுக்கணும். அதுக்கு நீடில் வந்து 90 டிகிரியில் வச்சுக்கோங்க. சரி, இப்படி கொஞ்சம் அந்த சைட் பெண்டோ இந்த சைட் பெண்டோ அந்த மாதிரி பண்ணாமல் 90 டிகிரியில் நீடில் வச்சு இழுத்தா தான் உங்களால் எடுக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நான் த்ரெட்டை வெளியே எடுத்திருக்கேன். இந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டு கீழே நீடில் சுற்றி நூலை விட்டுட்டோம். திருப்பி மேலே பார்த்து லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நீடில் வெளியே எடுக்கிறோம். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்குள்ளே விட்டுட்டோம். திருப்பி நீடில் சுற்றி அந்த த்ரெட்டு வச்சுருக்கோம். திருப்பி அந்த மேலே இழுக்கும்போது லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நீடில் ரொட்டேட் பண்ணி மேலே இழுக்கிறோம். நம்ம எண்டு நோட்டெல்லாம் நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த 2 நூலையும் கட் பண்ணிவிட்டு கீழே ஃப்ரேமுக்கு அடியில் இருந்து நீடில் விட்டு மேலேக்கு நீடில் கொண்டு வந்து இந்த 2 நூலையும் இழுத்து கீழே விட்டுருங்க. கீழே வைக்கும்போது உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். எப்போவுமே வந்து நீடில் வந்து நம்ம வந்து ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும். கொஞ்சம் நம்ம டைட்டாக பிடிக்கிறோமோ த்ரெட்டை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நூல் கட் ஆகும். நூல் கட் ஆகுறதோ இல்லை நூலில் ஏதாவது வந்து பிசுற மாதிரி வரதோ அப்படி இருந்துச்சுன்னா உடனே எண்டு நோட் போட்டு திருப்பி நூலை கட் பண்ணிவிட்டு நல்ல நூலாக எடுத்துகிட்டு திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? எகெயின் உங்களுக்கு ஒரு டைம் கூட நான் எப்படி செயின் ஸ்டிச் போடுறதுங்கிறது காமிக்கிறேன். பார்த்துக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் கீழே எப்படி த்ரெட்டை ரொட்டேட் பண்ணுறோம், எப்படி நூலை வெளியே எடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக புரியும். திருப்பியும் நான் நூலை வந்து நோட் போட்டுக்கிறேன். நோட் போட்டு உங்களுக்கு காமிச்ச பொசிஷனில் வந்து நான் கீழே கொண்டு போய் ஃப்ரேமுக்கு அடியில் த்ரெட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன்.
இப்போ த்ரெட்டை நோட் போட்ட த்ரெட்டை தான் நம்ம வெளியே எடுக்கிறோம். நோட்டை வந்து அந்த த்ரெட்டை வெளியே எடுத்து திருப்பி பாருங்கள், அந்த செயின் ஸ்டிச்சுக்குள்ளேயே நீடில் விடுறோம். விட்டு உள்ளே இருக்கிற த்ரெட்டை ஒரு சுற்றி மேலே இழுக்கும்போது நீடிலோட பொசிஷன் லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். உள்ளே விடுறோம், நீடில் சுற்றுறோம், வெளியே பார்த்திங்களா லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி இருக்கும். விட்டு ரைட் சைடுக்கு இழுக்கிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய செயின் ஸ்டிச்சாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன செயின் ஸ்டிச்சு போடுறதுக்கு நம்ம எப்படி ப்ராக்டிஸ் ஆயிரும் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சின்னதாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி எண்டு நோட் வந்து 3rd கிளாஸ் ஒரு 4th கிளாஸில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். அதனால் நீங்கள் வந்து நோட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மெத்தடு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 நூலையும் கட் பண்ணிவிட்டு கீழே இந்த ஃப்ரேமுக்கு அடியிலேருந்து நீடில் மேலே கொண்டு வந்து இந்த த்ரெட்டை கீழே இழுத்து விட்ருங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நாட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். இப்போது இந்த மாதிரி எட்ஜில் வச்சுருக்கோம். இதில் எண்டு நோட் போட்ட த்ரெட்டை வந்துட்டு நான் மேலே இழுத்துக்கிறேன். மேலே இழுத்துட்டு இந்த இப்போ என்னோடய நீடிலோட டைரெக்ஷன் பார்த்திங்கன்னா ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்குது. ரைட் சைட் பார்த்த மாதிரி நான் நீடில் வந்து உள்ளே விடுறேன். திருப்பி த்ரெட்டை ஒரு சுற்றி லைட்டாக ஒரு ஃபுல் சுற்றில லைட்டாக ஒரு சுற்றி மேலே இழுக்கும்போது நீடில் வந்து ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடு ஆக்குறேன். திருப்பி நீடில் ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடில் எடுக்கிறேன். ரைட் சைடு உள்ளே விடுறேன், நீடில் சுற்றுறேன், திருப்பி ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைடு எடுக்கிறேன். திருப்பி ரைட் சைடு குத்துறேன், த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நீடில் வந்து ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்காதீங்க, லைட்டாக பிடிச்சிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வரும். அதே மாதிரி நீடில் வந்து சாய்க்காதீங்க, ஸ்ட்ரைட்டாக 90 டிகிரியில். எகெயின் ஒரு டைம் கூட பார்த்துக்கோங்க. நான் நோட்டோட அந்த நூலை வந்து நான் வெளியே எடுத்திருக்கேன். திருப்பி நீடில் பார்த்துக்கோங்க, ரைட் சைட் பார்த்த மாதிரி இருக்குது. நான் ஒரு டைம் சுற்றுறேன், நீடில் சுற்றி லெஃப்ட் பார்த்த மாதிரி வெளியே எடுக்கிறேன். திருப்பி நீடில் சுற்றுறேன், லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நீடில் ரொட்டேட் பண்ணி வெளியே எடுக்கிறேன். உள்ளே விடுறேன், ரைட் சைட் பார்த்த மாதிரி வெளியே எடுக்கிறேன். நீடில் சுற்றுறேன், ரொட்டேட் பண்ணி லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி வெளியே எடுக்கிறேன். இப்படி ஒரு நீளமான ஒரு பாக்ஸ் வரைஞ்சிக்கோங்க. இந்த டிசைனில் செயின் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எப்பவும் போடுற மாதிரி தான் செயின் ஸ்டிச்சுக்குள்ளே நீடில் விட்டு நீடில் சுற்றி லெஃப்ட் சைட் பார்த்த மாதிரி நீடில் ரொட்டேட் பண்ணி நீடில் வெளியே எடுக்கிறோம். இப்போ இந்த எட்ஜஸ் எல்லாம் வரும்போது பெரிய செயின் ஸ்டிச் போடாமல் சின்ன செயின் ஸ்டிச்சாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எட்ஜஸ் வந்துச்சா, இப்படி டைரெக்டாக இப்படி திருப்பாமல் பார்த்துக்கோங்க. இந்த சைடு திருப்பாமல் நீங்கள் இங்கே இந்த சைடில் ஒரு செயின் குட்டியாக ஒரு நாட்டுங்கிறது ஒரு செயின் ஸ்டிச்சு தான். அந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு த்ரெட்டை திருப்பி செயின் ஸ்டிச் போட்ட ஆரம்பிங்க. ஏன் அப்படின்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக தெரியும். அந்த வளைவுகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி ஷார்ப்பாக தெரியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரே மாதிரி போட்டால் ஃப்ளாட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த மாதிரி வரும்போது இப்போது
இந்த மாதிரி லெஃப்ட் சைடு செயின் ஸ்டிச் போட்டுட்டு திருப்பி இதில் திருப்புறோம். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பாக வரும். இதுக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு கடைசியில் ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். கிளாஸ் 1ல் நீங்கள் எனக்கு அனுப்ப வேண்டிய ஒர்க் அவுட்ஸு பேசிக் செயின் வந்து ஒரு 2 டைப் செயின் ஸ்டிச் வந்து 2 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நீளமான ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கான சர்க்கிளு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கான ஸ்கொயர் டைப்பில் வர மாதிரி ஒரு இது ஸ்கொயரு அண்டு திலகத்தில் வந்து உள்ள ஒரு திலகம் வெளியே ஒரு திலகம் அந்த மாதிரி ஒரு டபுள் இதாக போட்டுக்கோங்க. நான் வந்து சின்னதாக போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்களும் சின்னதாக போட்டுருங்க. கொஞ்சம் சர்க்கிள், ஸ்கொயரு, பாக்ஸு எல்லாமே கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸாக போட்டு அனுப்புங்க. திலகம் ஆல்சோ. இதுதான் நீங்கள் இந்த கிளாஸில் எனக்கு அனுப்ப வேண்டிய ஒர்க் அவுட்ஸ். தேங்க்யூ.